வணக்கம் நண்பர்களே! உங்க எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ளவுஸோட பின்பாக பேட்டர்ன். இதை எப்படி கட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இது என்னோட நோட்ஸு. இங்கே வந்து பின்பாக வரைமுறையும் இந்த பக்கம் பின்பாக மாடல் வரைபடமும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோடய நோட்புக்கில் நான் வந்து என்னோடய கணக்கு போட்டு என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் போட்டு நானும் கணக்கு பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சார்ட்டில் இதை பார்த்து தான் கட் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் யாராவது பார்க்காம இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்க்க வரீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். நான் வந்து கட் பண்ணுறதுக்கு சார்ட் யூஸ் பண்ணேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணேன்னா அதில் இருக்க எழுத்து வந்து உங்களுக்கு நான் வரைகிற எழுத்து வந்து சரியாக தெரியாமல் போயிடலாம். அதனால தான் சார்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த சார்ட் ஃபுல்லாக இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சார்ட்டை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு தான் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். நோட்ஸ் பார்த்து தான் வரைவோம். என்னோடய சார்ட்டில் நான் எப்போவுமே வந்து கீழேருந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். சார்ட்டோட எண்ட் இங்கேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு குறிப்பு பார்க்க போகிறேன். நான் என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் போட்டு கணக்கு பார்த்ததை வச்சு வரைஞ்சிது. நீங்கள் உங்களோட அளவை பார்த்து ட்ரா பண்ணுங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்ஸை போட்டு ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி அளவு எடுக்கிறதுக்கு டேப் யூஸ் பண்ணுங்கள். லைன் போடுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. நம்ம நோட்புக்கில் வரையும் போது வெறும் பிக்சர் மட்டும் வரைஞ்சிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஒரு 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் இந்த பகுதி. இதை நீங்கள் பிக்சர் பார்த்து வரையும் போது அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த தையலுக்கான பகுதி இல்லாமல் போயிடும். அதனால் மறக்காமல் 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 4 சென்டிமீட்டருக்கு இந்த நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த வளைவு வந்து உங்களுக்கு ஒருவேளை உங்களால் கையில் அழகாக ட்ரா பண்ண முடிஞ்சால் ட்ரா பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் விற்கிறாங்க கடையில். நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட வாங்கிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இப்படி அழகாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எடுத்திங்கன்னா இந்த கர்வ் வந்து ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரையிறது கர்வ் வந்து ரொம்ப அழகாக வரும். நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அதை கட் பண்ண போகிறேன். நான் கட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள்.
இதுதான் நான் சார்ட்டில் கட் பண்ண என்னோடய மாடல். இதில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது மறக்காமல் 4 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அப்புறம் தையலுக்கு இல்லாமல் போயிடும். இதுதான் கட் பண்ணது. இது விரிச்சோன்னா ப்ளவுஸோட பின்பாகம் முழுசாக இருக்குது. ஃபோல்டு பண்ணி நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம அளவுகள் வச்சு எப்படி பேப்பர் பேட்டர்ன் போடலான்னு பார்த்தோம். இப்போது உங்களோட அளவை வச்சு நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.